இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அக்கௌண்டிங் பிரின்சிபல் டாபிக் தான். அக்கௌண்டிங் பிரின்சிபலில் 10 கான்செப்ட் 4 கன்வீனியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ன்றது ஓனர் வேறு பிஸ்னஸ் வேறு, 2 டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஓனர் அண்ட் பிஸ்னஸ் 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். செகண்ட் கான்செப்ட் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஒன்லி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். தேர்ட் கான்செப்ட் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இது வந்து என்னென்னா பிஸ்னஸ் வந்து வில் கண்டினியூ ஃபோர்ஷபிள் ஃப்யூச்சர். மெம்பர் என்ன பண்ணலாம், மே கம் அண்ட் கோ. பிஸ்னஸ் என்ன ஆகுனா வில் கண்டினியூ ஃபோர்ஷபிள் ஃப்யூச்சர்ஸ். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். தேர்ட் இது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கான்செப்ட் வந்து காஸ்ட் கான்செப்ட். அசட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் ஒன்லி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபோர்த்து கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கான்செப்ட் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். எவ்ரி டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் தான். டெபிட்டுக்கு ஈக்குவலாக கிரெடிட் இருக்கணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பீரியாடிசிட்டி கான்செப்ட், அது 6th வரும். அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். அக்கௌண்ட்ஸ் எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இயர் எண்டு தான். அக்கௌண்டிங் இயர் எண்டட். பேசிக்காக வந்து அக்கௌண்டிங் வந்து 1 year. அதை சொல்கிறது தான் பீரியாடிசிட்டி கான்செப்ட். தென் மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் எக்ஸ்பென்சஸை ஒரு பர்டிகுலர் பீரியட் ரெவன்யூவோடு என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேட்சிங் கான்செப்ட். தென் ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் வந்து ரியலைஸ்டு வேல்யூ என்ன ஆகும்னா ரெவன்யூ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஆக்சுவலாக என்ன அக்கராச்சு ட்ரூ அண்ட் ஃபேர், அந்த ரியலைஸ்டு வேல்யூ தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் எவிடன்ஸ் கான்செப்ட். இது 9th வரும். எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். எந்த டிரான்சாக்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ரெசிப்ட் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். தென் லாஸ்ட்டு கான்செப்ட் வந்து அக்குரல் கான்செப்ட். அக்குரல்ன்றது வந்து செட்டில்மெண்ட் என்ன பண்ணலாம், ஒரு டிரான்சாக்ஷன் அக்கராகலாம், அது கேஷ் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்யூச்சர் பேமெண்ட்டாக இருக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அக்குரல் கான்செப்ட். தென் இது வந்து ஓவர் ஆயிடுச்சு கான்செப்ட்டு. என்னென்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்டு, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்டு, செகண்டு, தேர்டு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்டு, ஃபோர்த்து காஸ்ட் கான்செப்ட்டு, ஃபிஃப்த்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்டு, 6th பீரியாடிசிட்டி கான்செப்ட், 7th மேட்சிங் கான்செப்ட், 8th ரியலைசேஷன் கான்செப்ட், 9th அப்ஜெக்டிவ்ஸ் எவிடன்ஸ் கான்செப்ட், 10th அக்குரல் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வீனியன்ஸ். இது எல்லாமே வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸில் இன்க்ளூட் ஆனது தான். இந்த ரெண்டுமே கான்செப்ட் அண்ட் கன்வீனியன்ஸ். 4 கன்வீனியன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி கன்வீனியன்ஸ். கன்சிஸ்டன்சின்றது வந்து அக்கௌண்டிங்கில் ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதை சொல்கிறது கன்சிஸ்டன்சி நிலையாக இருக்கும். அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டன்ஸாக இருக்குன்றாங்க. தென் செகண்ட் கன்வீனியன்ஸ் வந்து ஃபுல் டிஸ்க்ளோசர் வந்து அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபேராக இருக்கும். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையாக இருக்கும். தென் தேர்ட் கன்வீனியன்ஸ் வந்து மெட்டீரியாலிட்டின்றது வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மானிட்டரி ஐட்டம்ஸ் தான். அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றாங்க. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியாலிட்டி ஆக்சுவலாக என்ன இருக்கிறாச்சு. தென் 14th கன்வீனியன்ஸ், அதான் 4th கன்சர்வேட்டிசம்ன்றது வந்து ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணாமல் காஷன் ஆஃப் பாசிங் லாஸஸ், அதான் ப்ராஸ்பெக்டிவ் லாஸஸ், அதை வந்து நம்ம பார்த்தோன்னா தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து காசிங் சேஃப் ஜோன் இருக்கும். அதை தான் வந்து இந்த கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல், கன்சர்வேட்டிசம்
கன்வென்ஷன் சொல்லுது. தட்ஸ் இட்.